சமீப காலமாக பாட்டாளி மக்கள் கட்சி சற்று தேக்க நிலையில் அங்கீகாரத்தை இழந்து நிற்கிறது. எனவே பாட்டாளி மக்கள் கட்சியை மீண்டும் வலிமையான கட்சியாக பலப்படுத்த வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெறும் வகையில் பாட்டாளி மக்கள் கட்சியை வாக்குச்சாவடி அளவிலும் பலப்படுத்தி நம்முடைய நிர்வாகிகளான மாநில, மாவட்ட, மாநகர, நகர, பேரூர் உள்ளிட்ட அமைப்புகள், அணி துணை நிர்வாகிகள் போன்றவர்களெல்லாம் ஊக்கத்துடன் செயல்பட்டு கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக நிறுவனராக இருந்த நம்முடைய சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் கட்சி அமைப்பு விதி 13 திருத்தங்களின்படி கட்சியின் தலைவராக நிர்வாக குழு, கட்சி அமைப்பு விதி 13 திருத்தங்களின்படி கட்சியின் தலைவராக நிர்வாக குழு மற்றும் செயற்குழு ஆகியவற்றின் முடிவின்படி பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவராக செயல்படுவார் என்பதை 17/8/2025 இன்றைய மாநில சிறப்பு பொதுக்குழு ஒருமனதாக அங்கீகரிக்கிறது. வருகிற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி அதிக இடங்களில் மிகப்பெரிய வெற்றியை பெற உரிய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வெற்றி கூட்டணியை உருவாக்க மருத்துவர் ஐயா அவர்களுக்கு முழு அதிகாரம் வழங்கப்படுகிறது. விரிவா தமிழ்நாட்டில் சட்டமன்ற, நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மருத்துவர் ஐயா அவர்களால் உருவாக்கப்பட்ட கூட்டணி தான் வெற்றி கூட்டணி என எல்லோராலும் பேசப்பட்டு பாமக அதிக இடங்களில் வெற்றி பெற்றது. ஆனால் சமீப காலமாக நடைபெற்ற தேர்தல்களில் பாட்டாளி மக்கள் கட்சி அதிக இடங்களில் வெற்றி பெறாத நிலை உருவாகிவிட்டது. எனவே 2026 நடைபெற உள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி அதிக இடங்களில் வெற்றி பெற உரிய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வெற்றி கூட்டணி உருவாக்க வாழும் தெய்வம் சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு இப்பொதுக்குழு முழு அதிகாரம் வழங்கி ஒருமனதாக முடிவு செய்கிறது.